டமுகுட்லா டுமுகுட்லா உடுங்குட்லா அடுங்குட்லா தென்ன மட்ட பச்சாட்ட எங்களுக்கு பேட்டு நாங்க நர நர எங்க அடி தர தர எதிர்த்து வர யாரு இங்க அற குற வந்தா எதிரி போயிடணும் கதறி அதறி பதறி ஓடிடணும் செதறி நம்ம ஊரு நம்ம கத்து முடிகினு கொஞ்சம் ஒத்து செம்ம மட்டும்தான் நம்ம டிஎன்பிஎல் மாப்பு நம்ம ஊரு நம்ம கத்து முடிகினு கொஞ்சம் ஒத்து செம்ம மட்டும்தான் நம்ம டிஎன்பிஎல் மாப்பு. Match number 11 between the SKM Salem Spartans and the Madurai Panthers here in the Sriram Capital TNPL 2026. We have all the men who matter for the toss. The captain of the SKM Salem Spartans, S. Abhishek. The captain of the Madurai Panthers, Anirudh Sitaram. The match referee, Mr. Hemant Kumar. And Gokul Balajiram, the toss representative from SKM Salem Spartans. And Mrs. Sri Vidya Mahesh, the CFO of the Madurai Panthers. And Abhishek will, of course, give the coin a flick as the captain of the home side. Tails. It's a tails. So that's the news from the center. The SKM Salem Spartans have won the toss and have elected to field first. Playing 11 பார்க்குறோம் மதுரையோட 11 நம்ம பார்க்குறோம். Yeah, Madurai நல்ல ஸ்குவாடிங். I think they've made one change. They've got the leg spinner in Butram. Salem Spartans பொறுத்த வரைக்கும் yes, again good team. They have எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஹரி நிஷாந்த் a good player. Kavin, நிதிஷ் ராஜகோபால், ஹரிஷ் குமார் நல்ல ஆல்ரவுண்டர். ஆர் ராம்குமார் 22 ரன்கள் 3 போட்டிகள்ல இருந்து பயன்படுத்த பார்ப்பாங்க. சித்தார்த் மகாதேவன் 655 ரன்கள் வச்சிருக்காரு. அனுபவம் இருக்கு கண்டிப்பா. அண்ட் முகமது 76 ஆட்டங்கள் 73 விக்கெட்டுகள் இருக்கு அவர் பேர்ல. மதுரை பேந்தர்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு விஷயம் அவங்க மனசுல ஓடிக்கிட்டு இருக்கிறது என்னன்னா, ஒரு பெரிய சேஞ்ச் அங்க டீம் சைடில் பிளேயராக இருந்த ஒருத்தர் இப்போதைக்கு ஹெட் கோச்சாவே உள்ள வந்திருக்காரு. ஷாட்டுங்க இந்த முறை கரெக்டா ஸ்லாட்ல சிக்கிச்சவருக்கு 8 தடுப்புல 6 ரன்கள் லான்ச் பண்ணாரு ராக்கெட் அந்த இடத்துல இருந்து ராம்குமார். ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் அப்படிங்கிறாங்களே, அதுதாங்க இது. செம கான்ஃபிடன்ஸ் பூஸ்டருங்க இந்த ஷாட். ராம்குமார் ஆஃப் த மார்க். அவர் இந்த பாலையும் ஒரு ஷாட்னாலும் சொல்லிட்டாரு. அந்த ஏரியால ஃபீல்டரே கிடையாது. இது பவர் பிளேங்க, 2 தான் வெளியில வைக்க முடியும் நீங்க ஃபீல்டர்ஸ். முகமது அவர் பந்தை எப்படி நீங்க டீல் பண்ணணும்னு காட்ராப்ல வெயிட் பண்ணாரு. சின்ன அட்ஜஸ்ட்மென்ட். இப்போ அந்த அட்ஜஸ்ட்மென்ட் முகமது பண்ணி ஆவணுங்க. இந்த முறை எதிர்பார்த்தது நடக்கல, ஆனால் இவங்களுக்கு தேவையானது கிடைக்கும். 4 ரன்கள். எங்கிருந்து யார் வந்தாலும் என்னோட அடி ஒன்னே ஒண்ணுதான். நிச்சயமா 4 ரன்கள் வரும். ஸ்ரீராம் இன்ஸ்டன்ட் 2 வீலர் லோன் மாதிரி மேல வாங்கிட்டு இருக்காரு பவுண்டரி ராம்குமார். லெக் சைடுல அடிக்கணுமா, ஏரியா பிக் பண்ணிட்டாரா, அதுக்கப்புறம் 2 தடவை யோசிக்க மாட்டாரு. அழகா கிடைச்சிருக்கு. கிளீனா 6 ரன்கள். எந்த கவலையும் இல்ல. அந்த ஸ்ட்ரைக்க பாத்தீங்களா, ஜிலெட் ஸ்மூத். எங்க வேணா நிக்க வைங்க ஃபீல்டரை, பாலை எடுத்துக்கிட்டு மட்டும் தாங்க வர முடியும். ஒவ்வொரு சிக்ஸும் அசால்ட்டா எந்த கிரவுண்ட்ல வேணா சிக்ஸ்ங்கிற மாதிரி அடிக்கிறாரு. நீங்க இவர் நம்பிக்கையோட கொண்டு வந்தீங்கன்னா அந்த முதல் பந்து நாங்க பவுண்டரி அடிப்போன்றாங்க. ஈஸியா போயிடுச்சுங்க அவருக்கு. அசால்ட்டா கேப்ல அடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாப்ளே ஃபீல்டுல சான்ஸே இல்லை. பொய்யா மொழிக்கும் தெரியும். ஸ்லோவா வந்துச்சு, அழகா திருப்பி இருக்கார். 6 ரன்கள். யாரு வந்தாலும் நாங்க பவுண்டரியை ஸ்கோர் பண்றோம்ன்றாங்க இந்த இடத்துல மதுரை பேந்தர்ஸ். செம ஷாட்டுங்க. பிளேஸ்மெண்ட், பவர், ஜிலட் கார்ட் 3-in-1 பேட்டிங். டைமிங்கும் சேர்த்துக்குங்க அதுல. இந்த பால் போடுறதுக்கு பதிலாக நீங்க அவருக்கு பரிசு அடிச்சிருக்கலாங்க. ரிப்பன் வேற போட்டுருக்கலாம் அது மேல. ஷாட்டுங்க. அவரா இருந்தாலும் பரவாயில்லன்னு வெயிட் பண்ணாப்ல. இந்த ஸ்டான்ஸ் அதுலயே தெரிஞ்சது. பலார்னு அடிச்சதுல 6 ரன்கள். எவ்வளவு தூரத்துக்கு இந்த பந்து போயிருக்குன்னு பார்க்கணும். அந்த பந்தையை ரொம்ப தூரம் அனுப்பிச்சிட்டாரே, அது எங்க கிடைக்க போகுது இப்போ. அனிமேஷன்ல வேணா அது ஸ்டாண்ட்ல விழுந்திருக்கலாம், இல்லைன்னா அந்த பந்து ஏதோ மரத்துல தான்.
இந்த முறையும் லைட்டா இறங்கி வந்தார், அழகா பிளேஸ் பண்ணிருக்காரு ஃபீல்டர்ஸ்க்கு இடையில. அவங்க எவ்வளவு ஓடினாலும் தடுக்க முடியலை. ஸ்ரீராம் இன்ஸ்டன்ட் கோல் லோன் மாதிரி அந்த 4 ரன்கள் மீண்டும் கிடைச்சிருக்கு. ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப் பார்ப்போம் போலவே. ஆல்ரெடி 50 பார்த்தாச்சு. சாமா ஷாட், ஆனால் தூரம் இல்லை. ஃபீல்டர் கீழ இருக்காரு. முதல் விக்கெட் இங்க விழுது மதுரை பேந்தர்ஸுக்கு. பொய்யா மொழிதான் இந்த முறையும். தேவையான நேரத்துல அந்த விக்கெட் எடுத்து கொடுக்கிறார். அற்புதமான கம்பேக். ஸ்லோவா டெலிவரி தெரியும் அவருக்கு, ஆனாலும் எவ்வளவு ஸ்லோன்னு கண்டுபிடிக்க முடியல. முகமது அதுக்கு கீழே ஈஸியா கேட்ச பிடிச்சிட்டாரு. எந்த விக்கெட்டை தேடிட்டு இருந்தாங்களோ அது கிடைச்சிருச்சு. ஒரு சென்ட் ஆஃப் வேற. ராம பொறுத்த வரைக்கும் அவர் வேலையை கண்டிப்பா செஞ்சிருக்காருங்க. 36-19 பந்துகளில் 50க்கு 1 மதுரை பேந்தர்ஸ். ஓ கேட்ச் அப்படிங்கிற ஒரு கூக்குரல். மிட் ஆன் ஃபீல்டர் பின்னாடி ஓட வேண்டிய கட்டாயம். ரொம்ப நல்ல கேட்ச்ங்க. சூப்பர் கேட்ச். சூப்பர் கேட்ச், சூப்பர் bowling-ம் கூட. டாஸ் பண்ணி போட்டிருக்காரு. பிரேவா போட்டாரு கார்த்திக் மணிகண்டன். பின்ன ஓடி அண்ட் கொஞ்சம் பேக் பெடலும் பண்ணி விவேக் ஒரு இம்பார்ட்டன்ட் கேட்ச் எடுத்திருக்காரு. NS சதுர்வேத் அவுட் ஆகிறதுக்கு for 5. 55க்கு 2. தூக்கி அடிச்சிருக்காரு. மிடான உள்ள வச்சு தைரியமா டாஸ் பண்ணி போட்டாரு. பட் சித்தார்த் மகாதேவன் மீண்டும் ஒரு அற்புதமான பவுண்டரி. தட் ஸ்ட்ரைக் வாஸ் chill and smooth. நல்ல ஃபிளாட்டா அடிச்சாருங்க. தூக்கி விட்டாரு, ஆனா ஃபிளாட்டா. அதான் டிஃபரன்ஸ் NS சதுர்வேதோட ஷாட் அண்ட் இங்க சித்தார்த் மகாதேவனோட ஷாட்ல. அபேஷ் அண்ட் ஷார்ட் மிட் விக்கெட். ஒரு வினாடி அந்த மிட்லேண்ட் லெக் லைன்ல போட்டாரு. அனிருத் சீதாராம் ரொம்பவே ஸ்ட்ராங் அந்த திசையில. அண்ட் ஸ்ட்ராங் ரிஸ்டும் வச்சிருக்காரு. அண்ட் பாருங்க மிட் விக்கெட் எவ்வளோ உள்ள இருக்காரு. இன்னர் சர்க்கிள்க்குன்னா பாதி தூரம் தான் இருக்காரு. ரொம்பவே தைரியமா போடுறாரு. And fielders back பண்ணோம். அபிஷேக் சம ஃபீல்டிங். And I'm afraid அனிருத் சீதாராம் இங்க ஆபத்துல இருக்காரு. செக் பண்ணணும். பட் அவர் பாதி தூரம் ஆல்ரெடி டக் அவுட் நோக்கி நடக்கிறாரு. ரொம்ப நல்ல ஃபீல்டிங் கேப்டன் அபிஷேக் எஸ். Yes, I can see the wicket is fairly put down and the batter is short of the crease. I am ready with my decision for the big screen. The decision is எளிதான டிசிஷன். டிவி அம்பையர் பொறுத்த வரைக்கும் அனிருத் சீதாராம் கொஞ்சம் கேஷுவலா இருந்தாரு. அவருக்கு தெரிஞ்சிருச்சு. 7 ஆட்டம் இழந்திருக்காரு. 68க்கு 3. பேக்ல வந்த உடனே வாய்ப்பா இல்லைங்க. ஃபீல்டர் தலைக்கு மேல போயிருக்கு. 6 ரன்கள். முகமது அது 10 வருஷம் முன்னாடி கொடுத்திருந்தா சான்ஸ். இப்போலாம் சான்ஸே இல்லை. பட் நல்லா பிக்கப்புங்க. சித்தார்த் மகாதேவன் டேந்து ஆன் தி அப் அடிச்சிருக்காரு. ஜஸ்ட் கிளியர் பண்ணிருக்க அந்த பவுண்டரியை. இது தேவைங்க மதுரைக்கு. அதுக்கு விக்கெட்ஸ் வேணும். ஆனா இந்த மாதிரி அடிச்சுட்டு இருந்தாருன்னா வாய்ப்பு இல்லையே. சங்கர் மகாதேவன் தான் வருதுங்க டக்கு டக்குன்னு. சித்தார்த் மகாதேவனை பாக்குறப்போ நொறுக்கிட்டு இருக்காரு பந்த. செம்ம ஷாட். செம்ம ஷாட்டுக்கு வித் ஸ்பின் அடிச்சிருக்காரு. பின்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்து ஆடி இருக்காரு. பட் அவர் பிளான் கிளியரா இருக்குங்க. பவர் பிளேயர் நான் நிதானமா ஆடுறேன், அதுக்கப்புறம் நான் பொலக்கலாம் அந்த மாதிரி பிளேயர். 8வது ஓவருக்கு வந்திருக்காரு. 4 ரன்கள் வந்து சேரும். வந்த உடனே அடி சித்தார்த் மகாதேவன். எக்கச்சக்க குவாலிட்டி இருக்கு. டீப் இந்த கிரீஸ் இந்த மாதிரி ஷாட் இந்த மாதிரி பிச்சில் ஆடுறது கஷ்டம். நிறைய டைம் பேக் ஃபுட்ல ஃபீல்டர் இருக்காரு கிளியரா தெரிஞ்சது அவருக்கு. இந்த முறை எதிர்பார்த்து அடிச்சிருக்காரு. 6 ரன்கள் வந்து சேருங்க. நல்ல டிஸ்டன்ஸ். அப்பா அதோட அவரோட ஹாஃப் செஞ்சுரியை வந்து சேருது. மடிக்கணும் மத்திக்கு ஒரு மனது. ஸ்லோவா த்ரூ தி ஏர். ஐடியா கரெக்டா இருந்தது அஜித் ராம் டெந்து. பட் ரொம்ப மேல போட்டிருக்காரு. வாய்ப்பு இல்லைங்க. ஃபீல்டருக்கு இடையில போயிருக்கு. 4 ரன்கள் வந்து சேரும். 122க்கு 3. எல்லாம் 90ல இருந்து 100க்குள்ளேயே. பேட்டர் முடிஞ்சா அடிச்சுக்கோன்றத அவங்க சொல்றது. அதுதான் அடிச்சிருக்கேன்னு சொல்றாரு இந்த இடத்துல. 4 ரன்கள் சித்தார்த் மகாதேவன். ஷார்ட் ஆயிருந்திருக்கு. ஸ்பீட் அந்த பால் வேற இருந்திருக்கு. அடிக்கிறது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது சித்தார்த் மகாதேவனுக்கு. போன பால் ஸ்லோ டெலிவரி போட்டார். இந்த பால் பேஸ் இந்த பால்னால பேஸ் கடிச்சிருக்கு. இன்னொரு ஷார்ட் பால்.
இந்த வாட்டி கேப்ல தவறான bowling இது விவேக் வந்து அவரே ஈஸியா ரன் தராங்க. And இந்த மாதிரி போட்டா சான்ஸ் இல்லைங்க, அவர் நிறுத்தவே முடியாது. அழகா கையை வீசுறதுக்கு இடம் இருந்துச்சு. என்ன நிதானமா 4 ரன்கள் அவர் பக்கத்துல இருந்து. அதெல்லாம் லைட்டா கொஞ்சம் பிரஷர் ரிலீஸ் ஆச்சு. ஆப்பா, இந்த மாதிரி விக்கெட்டுகள் எடுக்கிறதுக்காக தான் கூட்டு வந்தாங்க. அவர் எடுத்திருக்காரு மொத பந்திலேயே. சித்தார்த் மகாதேவன் செட்டில் இருந்தார். அவர் இப்ப நடைய கட்டணும் 60 ரன்களுக்கு. எங்கேயோ அடிக்கணும்னு நினைச்சாரு, கம்ப்ளீட்லி மிஸ் பண்ணாரு. ஆஃப் ஸ்டம்ப சாச்சு மதுரைக்கு இன்னொரு விக்கெட்டையும் எடுத்துட்டாரு. சித்தார்த் மகாதேவன் 60க்கு திரும்புவாரு. பவிலியனுக்கு 131க்கு 4. வந்த உடனே நான் திருப்பியும் காட்டுறேன் பாருன்னு சொல்லியிருக்காருங்க. ஃபுல் டாஸ்ல 6 ரன்கள். அந்த மரத்துல தான் அதிகமா குக்குபரா பந்துகள் காய்க்குதுன்னாங்க. அதுல ஒண்ணு சேர்த்திருக்கீங்க. அந்த மாதிரி ஹைட்ல ஃபுல் டாஸ் போட்டதுனால ராயல் ஷாக்கே தெரியுங்க, அவர் திரும்பி பார்க்கவே இல்லை எவ்வளவு தூரம் போயிருக்குன்னு. பந்து பட்டோனியா 6ன்னு அவருக்கும் தெரிஞ்சிருச்சு. 90 மீட்டர். அப்பா, கொஞ்சம் வேக கிடைச்சாலும் இந்த மாதிரி தான் கன்வர்ஷன் காட்டுவாரு சரவணன். அவரோட பைசெப்ஸ் வேற லெவல்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு. இன்னொரு 6. And கடைசி பந்து இந்த மாதிரி தான் 6க்கு அனுப்புனாரு சரவணன். முடிவு பண்ணிட்டாரு அந்த ஏரியா தான் அவருக்குன்னு. 88 மீட்டர். முகமது பந்துல வேகம் கொடுத்திருக்கார். ஃபீல்டரையும் தாண்டி போயிருக்கு வெளியில. தொடர்ச்சியா சிக்ஸர்கள் வர ஆரம்பிக்குது. அதிகுர் ரஹ்மானும் நானும் கலந்துக்கிறேன் பார்ட்டிலன்னு சொல்றாரு. பிட்ச் அப் ஐடியாலாம் கரெக்டா தாங்க இருந்துச்சு. ஆனா முட்டிய கீழே வச்சு தட்டினாரு பாருங்க அந்த பால. என்னதான் ஃபீல்டர் அங்க இருந்தாலும் சான்ஸே இல்ல அவருக்கு. 6 எல்லாம் ரொம்ப ஈஸியா பறந்துகிட்டு இருக்கீங்க. ஆஹா, என்ன மாதிரிங்க அந்த ஒரு ஷாட் செமையா பிக் பண்ணால்ப. அச்சோ, உட்டாப்ல கடைசியில கிரவுட் ஒருத்தர் கேட்ச் பிடிச்சாருன்னு நினைச்சோம். முகமதால இப்போதைக்கு சொல்ல முடியல. ஒரு டாட் பால் போட்டதுக்கு அப்புறம் ஒரு சிக்ஸர் இங்க. என்னதான் அந்த பால்ல முறுக்கு புழிஞ்சாலும் அவர் ஸ்லோவர் பால் தான் வரும்னு கணிச்சிட்டாரு. மறுபடியும் லெக் சைடு. மறுபடியும் ஒரு பறக்கும் புள்ளிய பாப்பீங்க நீங்க. 64 மீட்டர். இந்த தடவை கேட்ச் தாங்க. கார்த்திக் நகர வேண்டிய அவசியமே இல்ல. முகமது ஜான்சனாவை கூப்பிட்டுட்டாரு. எல்லா பந்துக்கும் அடிக்கி நான் போவேன்றத இன்டென்ஷன் காமிச்சாங்க. வெயிட்டா கார்த்திக் கைகளுக்கே போச்சு. ஜான்சனா செலிப்ரேஷனை பார்க்கிறோம். பி சரவணன் gone for 19. 160க்கு 5. நானும் அடிக்க தான் வந்திருக்கேன் அப்படின்றாரு குர்ஜப்னீத். ஏங்க மொத பந்துல இந்த மாதிரி அடிச்சீங்கன்னா மனசு என்னங்க ஆகும்? 166க்கு 5. ஒரு பால் முன்னாடி தானே. யூ கான் சீ மீன்னு முகத்து முன்னாடி கையை வச்சு காமிச்சிங்க. இப்போ அதே கையை திருப்பி டாடா காட்டுங்க பாப்போம் அந்த பந்துக்கு. பொய்யா மொழி இந்த முறை நேரா கைக்கு போயிருக்கு. அவரோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான். விக்கெட் எடுக்கணும்னு தான் கொண்டு வந்தாங்க. அதை செஞ்சிருக்காரு பொய்யா மொழி. விவேக்கு இன்னொரு ஈஸி கேட்சுங்க. ஸ்லோவர் பால் தான் வரும்னு தெரிஞ்சிருந்தோம், அதை டைம் பண்ண முடியல. பிளானுக்கு ஏத்த மாதிரி பக்காவா அங்க ஃபீல்டரை வச்சு குர்ஜப்னீத்தை பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. மறுபடியும் பவலினுக்கே போங்கன்னு. குர்ஜப்னீத் 6. 167க்கு 6 எம்பி. நான் 6க்கு தான் அடிக்க வேண்டிய கட்டாயம். இதெல்லாம் சேஃபா தரையோட வச்சுக்கிறேன்ட்டாரு. இந்த மாதிரி எவ்வளவு ஷாட்ஸ் பார்க்க போறோமோ அவ்வளவு தூரம் இருக்கு, வாய்ப்பு இருக்கு. ப்ரொஜெக்ஷன்லாம் நாங்க உண்மை ஆக்குறோம்ன்றாங்க இந்த இடத்துல மதுரை பேந்தர்ஸ். அதிகுர் ரஹ்மான் நல்ல ஷாட்டுங்க. போன ஓவரோட கடைசி பந்து. ரெடியா இருந்தாரு ஸ்லோவர் டெலிவரிக்கு. நகரவே இல்ல கிரீஸ்ல இருந்து. ஸ்கோர் போர்டு இருக்கிற பக்கமா அடிச்சு கேட்டுட்டாரு அத்தாரிட்டியோட. அந்த 6 எனக்கு தான். இந்த முறை பவுலர் தலைக்கு மேல இன்னொரு 4 ஆட் பண்ணுங்க. இவர் கிளப்பின சூறாவளி ஸ்ட்ரைட்டா தாங்க இருந்திருக்கு இது வரைக்கும். பாலர் தான் மாறினாங்க, திசை மாறல, ரிசல்ட் மாறல. மேஜிக்கல் நம்பர் எதிர்பார்க்கலாமா? ஸ்ட்ரைட்டா கைகளுக்கு தான் போகுது.
எந்த சிக்கலும் இல்லாம அழகா தூக்குறாங்க அத்திக் உர் ரஹ்மானோட விக்கெட்டை. அத்திகுர் ரஹ்மான் அடிச்சோனே அவருக்கு தெரிஞ்சிருச்சுங்க இதுல டிஸ்டன்ஸ் எல்லாம் கிடையாதுன்னு. ராஜகோபால் சந்தோஷமா பிடிச்சிட்டாரு அதை. அத்திகுர் ரஹ்மான் 39 அற்புதமான நாக் 190க்கு 7. இந்த முறை கிளியரா பண்ணிருக்காரு கவின். போன பந்தில் என்ன செஞ்சிருக்கணுமோ அதை இங்க செஞ்சிருக்காரு. ஆக மொத்தம் ஒய்யா மொழி அவரோட அந்த அனுபவத்தை பேச வச்சார் கடைசி ஓவர்ல. ஸ்லோவா டெலிவரி மறுபடியும் மிஸ் பண்ணாரு. ஆனா கவின் மிஸ் பண்ணலையே, தாமதமா இருந்தாலும் ஸ்டம்ப்ல பெயில் இருக்காம பண்ணிட்டாரு. பேட்டர்ஸ் உள்ள வரது இங்க பாக்குறோம். ஹரி நிஷாந்த். சேலம் ஸ்பார்டன்ஸ்க்கு 20 ஓவர்கள்ல இருக்கிற இலக்கு 196. குர்ஜப்னீத் கையில் இருக்கிறது 195. அது எப்படியாச்சும் தக்க வச்சிடணும்னு நினைப்பாங்க மதுரை பேந்தர்ஸ். இந்த முறை அந்த நட்ராஜா ஷாட்டை பார்த்தோம். எடுத்த எடுப்புல செம்ம ஷாட்டுங்க வந்து டக் பண்ண பார்த்தாரு. கவினுக்கு பெருசா அடிக்கிறதுக்கு இடம் தராம, ஆனா இன்சைட் த லைன் ஆஃப் த பால். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது தான் கவின் இந்த மாதிரிலாம் அழகா அப்படி டக் பண்ணி விட முடியும் 4 ரன்களுக்கு. இந்த முறை ஃபீல்டர் இருக்காரு, பிடிக்க முடியும், ஆனா பிடிக்கலையே. சோதனை மேல் சோதனை தாங்க நடந்துகிட்டு இருக்கு 6 மணி 6க்கு அப்புறம். பெரிய ரூம் இல்லைங்க வந்து, ஆனா பாருங்க பாட்டம் ஹேண்ட் எடுத்துட்டாரு கட் பண்ணும்போது கவின். இதுக்கு மேல நமக்கு தேவைன்ற மாதிரி ஒரு எண்ணமா இருக்குமா? அதுக்கு முன்னாடி கவின் இங்க பிரமாதமா இருக்காரு. ஒரு நல்ல பேக் ஃபுட் பஞ்ச். ஓ கேட்ச்கான வாய்ப்பு. அண்ட் முதல் விக்கெட்டுக்கு ரோஹன் புத்ராக்கு இன்னல் படுத்தினாரு, இப்ப அவுட் ஆகியிருக்காரு. மிக மிக அவசியங்க ஒரு யங்ஸ்டருக்கு இந்த மாதிரியான விக்கெட் கிடைக்கிறது. அண்ட் குர்ஜப்ரீத் எந்த தவறும் செய்யல. யோசிச்சு பாருங்க, நம்பிக்கை வச்சு உங்களை இறக்குறாங்க, நீங்களும் அதே மாதிரி டைட்டா லைன்ஸ் வைக்கிறீங்க. அண்ட் அடிச்சு ஆடிட்டு இருந்த ஒருத்தர் வெளில போகணும். கவின் கான் ஃபார் 22. 27க்கு 1. பரவாயில்ல, ஏரியல் ரூட் எடுத்துக்கிறோன்றாரு. ஸ்ட்ரைட்டா பவுண்டரி குஷன்ஸ் மேல. சூப்பர் ஷாட் ஹரி நிஷாந்த் கிட்ட இருந்து. செக் பண்ணாரு ஷாட்டை, ஃபுல் எக்ஸ்டென்ஷன் தேவையில்ல, டைமிங் பிரமாதமா இருந்துச்சு. அழகா லைனுக்குள்ள வந்து ஹரி நிஷாந்த். ஈஸியா இருக்கு, தூக்கி வச்சிருக்காரு, ஆனா போல டிஸ்டன்ஸ். தீபேஷ் அங்க அசால்ட்டா புஷ் போயிருக்காரு. முதல் பால் விக்கெட் சரவணன். சரவணன் வந்த உடனே இங்க கொடுமை பண்றாரு. கொஞ்சம் திரும்பி இருக்கு அந்த பந்து. சன்னி சந்து தலை தூக்கிடுச்சு ஷாட் அடிக்கிற தருணத்துல. தீபேஷ் நல்ல கேட்சுங்க. பேக் பெடல் பண்றது ஈஸி இல்ல, பந்த லாவகமா பிடிச்சுக்கிட்டாரு. சரவணன் வந்த உடனே ஆட்டம் இழக்க செஞ்சிருக்காரு. 0க்கு சந்து அவுட் ஆயிருக்காரு. 40க்கு 2 மடக்கி அடிச்சிருக்காரு. கொஞ்சம் ஷார்ட்டா விழுந்தது. ஸ்லோரா போட்டதா உதவி இருக்கு ஸ்பின்னர்ஸ்க்கு. பட் இந்த வாட்டி ஹாஃப் ட்ராக்கர் நிதிஷ் சூப்பரா கட் பண்ணிருக்காரு நிதிஷ் ராஜகோபால். குவாலிட்டி ஷாட்டுக்கு ரொம்ப வித் இல்ல அந்த டெலிவரியில. லேட்டா ஆடி இருக்காரு. பேட் ஃபேஸ் அருமையா தந்திருக்காரு. ஆஃப் கோர்ஸ் லீக்ல எக்கச்சக்க விக்கெட் எடுத்திருக்காரு. ஸ்லாக் ஸ்வீப் ஹைட் இருக்குங்க, கண்டிப்பா டிஸ்டன்ஸ் இல்ல. தீபேஷ் இந்த வாட்டியா சூப்பரா பிடிச்சிருக்காரு அந்த கேட்ச். காத்திருந்து கன்வென்ஷனலா பிடிச்சாரு ஷோயப் முகமது. பிரஷர் ஏற்படுத்திக்கிட்டு இருந்தாரு. அந்த 5th bowler டார்கெட் பண்ற ஒரு முயற்சியில இங்க ஹரி நிஷாந்த் இரையாயிருக்காரு. ஸ்மார்ட் கேட்ச் தீபேஷ் கிட்ட இருந்து. சூப்பர் பிரேக் த்ரூ. ஹரி நிஷாந்த் 21 ஆட்டம் இழந்திருக்காரு. 61க்கு 3. இது கேட்சா மாறுமா? அசால்ட்டா முடிச்சிட்டாங்க. வாட் அ ஸ்ட்ரைக். பிரமாதமான லெக் பிரேக் இது. கன்வென்ஷனல் லெக் பிரேக் அண்ட் ஃபாஸ்டர் ஆஃப் த பிச் போடுவதற்கு நான் நிறைய வருண் சக்கரவர்த்தியை பார்த்து கத்துக்கிட்டேன்னு சொன்னாரு. என்எஸ் சதுர்வேதி எந்த தவறும் செய்யல. கேப்டன் அபிஷேக்கோட ஒரு மோசமான ஃபார்ம் தொடருது. 5 ரனுக்கு ஆட்டம் இழந்திருக்காரு. 74க்கு 4. நிதிஷ் ராஜகோபால் கவர் மேல தூக்கி அடிக்க பார்த்தாரு, பட் அது தவறுதலா முடிஞ்சிருக்கு. சொல்லி வச்ச மாதிரி எடுத்திருக்காருங்க இந்த விக்கெட்டையும். அவரை தாண்டி அடிச்சிருவோங்கிற நம்பிக்கை இருந்துச்சு நிதிஷுக்கு. 19வது டெலிவரி இது அவருக்கு. ஆனா இன்னைக்கு ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்தாரு. நிதிஷ் ராஜகோபால் 20க்கு திரும்புறாரு பவிலியனுக்கு. 74க்கு 5 சேலம். அவங்கள சொல்றீங்க நீங்க 13.8 அடிங்க. இந்த மாதிரி ஷாட்ஸ் கையில இருக்கு. எப்படி நாங்க
கை மேல பலன் என்எஸ் சதுர்வேத் அவரோட ரெண்டாவது கேட்ச பிடிச்சிட்டாரு. கோல்டன் டக் ஆன் a hat-trick இப்போ பி விக்னேஷ். பேட் திரும்பிச்சு, நிலைமை இன்னும் மோசமா திரும்பிடுச்சு. சேலம் ஸ்பார்டன்ஸ் ஹரிஷ் குமாரியும் எழுந்துட்டாங்க. முதல் பந்திலேயே டக்கு 74 for 6. விக்னேஷ் இறங்கி வந்து விட்டுருக்காருங்க ஒரு பெரிய ஹிட்டா. எவ்வளோ போச்சு, இதுவும் போனா பரவாயில்லங்கிற மாதிரி. ஆனா ரொம்ப நல்ல பிச் அந்த பாலுக்கு வந்தாரு. முதல் பாலே தில்லுக்கு துட்டுன்னு ஒரு சூப்பர் 6. எவ்வளவு தூரம் போச்சு. நல்ல ஷாட் இந்த முறை பாயிண்ட நோக்கி. ஸ்ரீராம் கேபிட்டல் ஃபண்டாஸ்டிக் 4. பெரிய விஷயமா இருந்திருக்காரு மதுரையை பொறுத்த வரைக்கும். இது பெரிய விஷயமா இருக்குங்க மதுரைக்கு. ஃபீல்டர் இருக்காரே. வேற எதுவும் மாறல. டீப் இன்சைட் தி கிரீஸ் போனாரு விஎஸ் கார்த்திக் மணிகண்டன். உயரம் ஃப்ளட் லைட்ஸையும் கடந்து போச்சு. ஆனா நேரா சதுர்வேது கை பக்கெட் மாதிரி ஐ லவ் யூ நா அப்படின்னு தீபேஷ் அங்க நன்றி செலுத்துறாரு. கார்த்திக் மணிகண்டன் 12 ஆட்டம் இழந்திருக்காரு 95 கீழ். அதுக்கப்புறம் தீபேஷ் திருப்பி ஒரு வாய்ப்பு இருக்குமா? பலார்னு தான் அடிச்சிருக்காரு. ஆனா இந்த முறை நல்ல டிஸ்டன்ஸ் போயிருக்கு. இந்த முறை 1 பவுன்ஸ்ல போய் சேரும். 4 ரன்கள். குட் ஜாப் இந்த எக்ஸ்பென்சிவ் வந்திருக்க ஸ்பின்னர்ஸ் கலக்கிருக்காங்க இன்னைக்கு. புத்ரா பாருங்க, ஆல் ஓவர் 9 ரன் 2 விக்கெட். கலக்கல். ஆனா இவர் அந்த எண்ணத்துல இல்லைங்க. எனக்கு பவுண்டரி வேணுங்கிறார். டி ட்ராஃபி லெவல்லையும் கொஞ்சம் வேல்யூபிள் நாக்ஸ் ஆடி இருக்கார் தமிழ்நாடுக்கு. இங்கேயோ காமிக்கிறாரு. ஷாட் தான். ஆடேங்கப்பா. இந்த முறை கனெக்ஷன் இருக்கு. பந்து வான் உயரத்துக்கு போயிருந்தாலும் கடக்குமானா ஓகே. அந்த அளவுக்கு சரியா படல. பட் அந்த பேட் ஸ்விங்னால கமிட்மெண்ட் ஃபுல்லா அது இந்த ஷாட்ல. குட் ஜப்னீத் ஆல்மோஸ்ட். இந்த முறையும் நின்னு நிதானமா நுறுக்கி இருக்கார் பந்த. இந்த முறை விவேக் நானும் என் பலத்தை காட்டுறேன்னு சொல்லியிருக்காரு. 6 ரன்கள். 22 16 பால் இருக்கிற முகமது வந்து 29 பால்ல யாக்கர் பலார்னு அடிச்சிருக்காரு. நேரம் ஆளு கரெக்டா தூக்கிட்டு அந்த சமயத்துல யாக்கர் சரியா விழல. எக்ஸாக்ட்லி இன்னொரும் அதே மாதிரி முயற்சி தான். ஆஹா, கையில கழகா போயிட்டுங்க. சரவணன் இருக்க பயமேன். அற்புதமா இருந்திருக்காரு. இன்னைக்கு மதுரை பேந்தர்ஸ் கேட்சிங் அதோட பெட்டரா இருந்திருக்கு. பவர்ஃபுல் ஷாட் இது. விவேக் வந்து நல்ல கிரவுண்ட கவர் பண்ணிட்டு, பட் இங்க விவேக் நல்ல ஒரு நாக். 28க்கு அவுட் இருக்காரு. 146க்கு 8. குர்ஜப்னீத் சிங் அவரும் இருக்கார், ஒரு யங் ஃபாஸ்ட் பவுலர். ஃபுல் டாஸ். ஆனா நேரா கைக்கு தான் போகுது. The ball looks like to be clearly below the waist. Tell the director. Yes, you can. நாட்டாம தீர்ப்பை கொடுத்திருக்காரு. முகமது நடந்தது ஆகணும். 30க்கு கான். 147க்கு 9. இப்ப கூட வாய்ப்பு இல்லைங்க. இந்த முறை யார் அங்க இல்ல. 1 பவுன்ஸ்ல போய் சேரும். குர்ஜப்னீத் சிங் இன்னைக்கு அவர் எக்ஸ்பென்சிவ் வந்திருக்காரு. அவர் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு 39 ரன் தந்திருக்காரு. இன்னும் 4 பால் இருக்கு அவர் ஸ்பெல்ல. இறங்கி வந்தாருங்க அந்த பந்து அடிக்கிறதுக்காக. அழகா கேப்பை கண்டுபிடிச்சிருக்காரு. வாக்கிங் போனாப்ல வருவோம் அப்படின்ட்டு. சிங்களோட தான் முடியும் அந்த இடத்துலயும். 20 ஓவர்கள் முடிவுக்கு வந்திருக்கு. 159க்கு 9ன்னு 159 மட்டும்தான் தொட முடிஞ்சது. முகமது, விவேக், கவின், ஹரிநிஷாந்த் உச்ச நம்பிக்கை கொடுத்தாலும் முடியல.